ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோ வந்து எனக்கு நம்ம ரெடி டிஸ்கில். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அதுக்கான ஃபீஸ் வெறுமனே 490 ரூபா தான். ஆனால் யாருமே கொடுக்காத அளவுக்கு ஒரு மெகா டெஸ்ட் பேட்சா போட்டிருக்கோம். அப்படி அந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும், எல்லா டீடைலுமே நான் அந்த வீடியோ சொல்லிடுறேன். யாராவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் ஃபர்தரா உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுதா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ குரூப் 4 பொறுத்தவரைக்கும் தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் இருக்கும். தமிழை பத்தி சொல்லிடுறேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நியூ புக் 6ல இருந்து 12 கவர் ஆகும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல. அதுக்கப்புறமா ஓல்டு தமிழ்ல 6ல இருந்து 12 கவர் ஆகும். அதுவும் எப்படி கவர் ஆகும்னா, இப்ப நியூ புக் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நியூ புக்ல 6th தமிழ் மட்டும் ஒரு 2 டெஸ்ட் ஆகும். பாதி ஒரு டெஸ்ட், அடுத்த பாதி டெஸ்ட். அடுத்த டெஸ்ட் ஆயிருக்குன்னா 6th ஃபுல் ரிவிஷன்ல ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். அப்ப நீங்க நம்ம டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ண மட்டுமே போதும், நீங்க படிக்க செஞ்சுட்டு நீங்க ரிவிஷனும் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச். புரியுதா? நியூ தமிழ் பொறுத்த வரைக்கும் 6th 2 டெஸ்ட் நடக்கும். அப்புறம் 6th மட்டும் ஒரு ரிவிஷன். 7th ஒரு 2 டெஸ்ட் நடக்கும். 7th மட்டும் ஒரு ரிவிஷன். 8th 3 டெஸ்ட் நடக்கும். 8th மட்டும் ஒரு ரிவிஷன். அப்புறமா 6, 7, 8 சேர்த்து ஒரு ரிவிஷன் இருக்கும். எப்படி? அப்புறம் 9th 3 டெஸ்ட் நடக்கும். 9th ரிவிஷன். 10th 3 டெஸ்ட் நடக்கும். 10th ரிவிஷன். அப்புறம் 9th 10th மட்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன். அப்புறம் 6ல இருந்து 10 ஒரு ரிவிஷன். அப்புறமா 11th ஒரு 2 டெஸ்ட் நடக்கும். அப்புறம் ரிவிஷன். 12th 2 டெஸ்ட் நடக்கும். அப்புறம் ஒரு ரிவிஷன். அப்புறமா 6 to 10 மட்டும் ஒரு ரிவிஷன். அப்புறம் 6 to 12 சேர்த்து ஒரு ரிவிஷன். நியூ புக்கே இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். அப்புறமா 6ல இருந்து 12 இலக்கணம் மட்டும் ஒரு டெஸ்ட். 6ல இருந்து 12 இலக்கியம் மட்டும் ஒரு டெஸ்ட். 6ல இருந்து 12 உரை மட்டும் ஒரு டெஸ்ட். நியூ புக் இந்த மாதிரி முடியும். அப்புறமா ஓல்டு புக் ஆரம்பிக்கும். ஓல்டு புக் வந்து பாத்தீங்கன்னா 6th 7th ஒரு டெஸ்ட்ல, அப்புறம் 8th 9th 10th 11th 12th முடிஞ்சோடனே நியூ புக் ஓல்டு புக் முடிஞ்சிடும். அப்புறம் ஓல்டு புக்குமே திரும்ப ஒரு விஷயம் மாதிரி வச்சு அப்படியே முடிப்போம். முடிச்சோடனே சிலபஸ் ஓபன் ஆகும். தமிழோட சிலபஸ் பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்கும். பார்ட் ஏ இலக்கணம், பார்ட் பி இலக்கியம், பார்ட் சி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். சிலபஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே கவனிங்க வீடியோவை. அது சிலபஸ் வைஸ் வரும். சிலபஸ் வைஸ் வரப்ப பார்ட் ஏ, அந்த பார்ட் ஏ மட்டும் ஒரு 14 டாபிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 பிரித்து எழுதுக, ஒரு மணி மாதிரி இருக்கும். அதுல ஒரு சர்டைன் சிலபஸ் அப்படியே பார்ட் ஏ நடக்கும். அப்புறம் பார்ட் பி நடக்கும். அப்புறம் பார்ட் சி நடக்கும். பார்ட் ஏ மட்டும் ரிவிஷன், பார்ட் பி மட்டும் ரிவிஷன், பார்ட் சி மட்டும் ரிவிஷன். தமிழ் தரமா இருக்கு. இது தமிழ். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் வரும். சிம்பிள் டெஸ்ட், காம்பவுண்ட் அந்த மாதிரி டாபிக் வைஸ் வரும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் தான் வைக்கிறோம். புக் வைஸ் வைக்கிற சிலபஸ் வைஸ் தான் வைக்கிறோம். ஆனா அதுலயுமே பேக் டு ஸ்டடி உங்களுக்கு இருக்கும். ஜிஎஸ் ஓட சிலபஸ்ல பேக் டு ஸ்டடி இருக்கும். உதாரணத்துக்கு சிறுசபை நாகரிகம் வந்து மோட் டெஸ்ட் கவர் ஆகும் நினைக்கிறேன். ஐ திங்க் அது எங்க படிக்கணும், 6வது புக்கா அந்த புக்கை போட்டு லெசனை போட்டு கொடுத்துருக்கோம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், எல்லாமே சொல்றேன். அப்படியே நீங்க அந்த சிலபஸ் புக்ல எங்க படிக்கணும் அதுவும் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 50 வரும். மொத்தமா 50 டெஸ்ட். பட் அதுல தமிழ் 50 டெஸ்ட் வந்துடும், ஜிஎஸ் மேக்ஸும் 50 டெஸ்ட் வந்துடும். மொத்தமா 50 டெஸ்ட். 10,000 கொஸ்டின் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. ஓகேவா? 10,000 கொஸ்டின் டெஸ்ட் எழுத போறீங்க. இப்ப 50 டெஸ்ட் எழுதுறீங்களா, இந்த 50 டெஸ்ட்டுக்கு அந்த பேக் டு ஸ்டடியை கைடன்ஸ் வீடியோவா எடுத்தே கொடுத்துருவோம் உங்களுக்கு. அப்ப கைடன்ஸ் வீடியோ பாக்குறீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதிட்டீங்க, டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வந்துடும். தம்பிங்களா, இது எல்லாமே சேர்த்து 499 ரூபா தான். ஓகேவா? அதே மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயங்கள், அந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் இருக்குல்ல, February 29 அந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த பிடிஎஃப் வச்சிடுறேன். நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி கிளாஸ் பாத்துக்கலாம். ஓகேவா? குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் 499 தான். ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு, இது ஜிபே நம்பர், இந்த நம்பருக்கு நீங்க 499 ரூபாய் பே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. 6383096548க்கு ஜிபே பண்ணணும் 499 ரூபாய். அந்த ஸ்கிரீன்ஷாட்டை 7708197281க்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு February 29 குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணும் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க போதும். மற்றபடி இதுல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு, டீடைல் இருக்கு, கால் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா 7708197281க்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க. ஓகே, இதான் டெஸ்ட் பேட்ச். கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷெட்யூல் வச்சிருக்கேன். நான் சொன்ன எல்லாமே அதுலயும் இருக்கும். அதையும் ஒரு வாட்டி நீங்க கோ த்ரூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.